எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த வசனங்கள் சொல்லுகிறது, அங்க 19ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு, அதாவது இயேசு கிறிஸ்து அந்த மேகத்தின் மேல மறுபடி வருவாரு, நம்ம அழைத்துக் கொண்டு போவாரு, எல்லாத்தையும் புதிதாக்குவாரு, நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு, புதிய பூமியை கொடுப்பாரு என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அப்ப இந்த முழு சிருஷ்டி ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லாமே எதுக்காக காத்து கொண்டிருக்கிறதா? எப்ப ஆண்டவர் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறான். நாமும் என்ன செய்யறோமா? நம்முடைய சரீரம் இன்றைக்கு என்ன செய்ய போகுது? மரித்து என்ன செய்ய போகுது? மண்ணுக்கு போக போகுது. இன்றைக்கு இந்த சரீரத்துல பலவிதமான நோய்கள் வருது. இன்றைக்கு நாங்க வாழ்கிற வாழ்க்கையில என்ன வருது? தரித்திரம் வருது, வியாதி வருது. என்ன இன்னைக்கு நம்ம சில காரியங்கள், நம்ம விரும்பத்தகாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருது. ஒரே பிரச்சனையா வருது. குடும்பத்துல பிரிவினைகள், சண்டைகள், இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சமாதானமா சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் வந்து கொண்டே இருக்குது. அநேக பல போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க, இந்த வேதத்துக்கு புறம்பா நடக்கிறாங்க. அப்ப இந்த உலகம் என்ன எப்படி இருக்குது? உலகம் எல்லாமே பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ள இருக்குது, சாபத்துக்குள்ள இருக்குது. ஆண்டுடைய பிள்ளைகள் கூட இன்னைக்கு அவங்க விடுவிக்கப்பட்டு வித்தியாசமா வாழணும். இன்னைக்கு நாங்கெல்லாம் வித்தியாசமா வாழணும். நம்முடைய குடும்பங்களுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் இருக்கணும். ஆனா ஏன் இல்லைன்னா, நாங்க ஆண்டுடைய வார்த்தையை மீறி நடக்கிறதுனால, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, என்ன ஆதாம் என்ன செய்யறாரு? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஏவாளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால, ஆதியாகமம் 15:16 வாசிங்க. ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சாராருடைய வார்த்தைக்கு, தன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால என்ன இதனால என்ன வருது? அவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் வருது. ஆகாரம் அதே போலதான். ஆகாரம் என்ன செய்யறாரு? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தன்னுடைய நாச்சியாருடைய, அதாவது சாராருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டதுனால இவர்களுடைய வாழ்க்கையில தான் உபத்திரவம் வருது, வேதனைகள் வருது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கஷ்டம், துன்பம் இருக்குமா இருந்தா அதுக்கு ஆண்டவர் காரணம் அல்ல, அதுக்கு ஊழியக்காரனும் காரணம் அல்ல, அதுக்கு நாங்க தான் காரணம். என்னுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் உபத்திரவம் காரியங்கள் இருக்குமா இருந்தா அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா நான் ஆண்டுடைய வார்த்தையை மீறி, யாரோ உலகத்தார் சொன்ன வார்த்தைகளுக்கு, யாரோ மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறதால தான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் உபத்திரவங்களும். ஆனா இங்க சொல்றது பாருங்க, இன்னைக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? போராட்டத்தோடு இருக்குது. ஏன்னா இன்றைக்கு உபத்திரவத்துல இருக்குது, பலவிதமான துன்பங்கள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் பல கடன்கள், குடும்ப பிரச்சனைகள், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது, பலவிதமான அடிமைத்தனங்கள் இருக்குது. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இயேசு வர போறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம அவரை விசுவாசிப்போமா இருந்தா, அவரை நம்புவோமா இருந்தா, அவர் என்ன செய்வாராம்? வந்து இது எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். என்ன நீங்க வெளிப்படுத்தல் 19, 20, 21 வாசிச்சு பாருங்க. அவர் வந்த பிறகு அங்க மரணம் இருக்காது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அங்க வியாதி இருக்காது, அங்க தரித்திரம் இருக்காது, அங்க கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, அங்க வியர்வையுமே இருக்காது. ஏதோ நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்முடைய கவலைகள் எல்லாம் தீர்ப்பார். ஆகையினால இங்க சொல்லுது, இன்னைக்கு நாங்க அந்த நம்பிக்கையினாலதான் 20ஆம் வசனம் அந்த கடைசி பகுதியில சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. என்ன நம்பிக்கையா? இது எல்லாமே என்ன செய்யும்? தேவன் அந்த பாவம் உட்பிரவேசிக்கிறதுக்கு முன்னுக்கு எப்படிப்பட்ட உலகத்தை உண்டாக்கினாரோ, இந்த உலகம் அனைத்தும் அப்படிப்பட்ட உலகமா மாறும். ஆண்டவர் இயேசு அதை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சாபமற்ற உலகமாக மாற்றுவார். அந்த உலகத்துல நம்ம விதைத்தா அது முள்ளையும் கற்கை என்ன செய்யாது? விளைவிக்காது. நாங்க எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்யும்? பலனாக கொண்டு வரும். அதே போல அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் எப்படி இருப்பாங்கன்றா, ஆண்டுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி இருப்பாங்க. என்ன அவங்க சுயாதீனத்தை பெற்றுக் கொள்வாங்க. அதாவது ஆண்டவர் எப்படிப்பட்ட சுபாவத்தோடு மனுஷனை படைத்தாரோ அப்படிப்பட்ட சுபாவம் உடையவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் எப்படி வாழணும், ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்று விரும்புகிறாரோ, அந்த பரலோக இயேசு வந்த பிறகு அந்த பரலோக வாழ்க்கையில அந்த மனுஷன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவான். அதுக்கு மாறாக நடக்கிற இந்த உலகத்துல நடக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க போறது கிடையாது. அதுக்கடுத்து 20ஆம் வசனம் சொல்லுது, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல. இன்றைக்கு மனுஷன் பாருங்க எப்படி நடக்கிறாங்க. எல்லா மனுஷங்களும் அவங்க சுய இஷ்டப்படி நடக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு நம்மளும் கூட அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு நலமானதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. ஆனா ஆண்டவர் வெளிப்பட்ட பிறகு சுய இஷ்டத்தினால செயற்பட மாட்டான், தனக்கு தோன்றபடி மனுஷன் நடக்க மாட்டான். என்ன பைபிள் சொல்றது, கீழ்ப்படுத்தினவரால் உலகம் மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாயைக்கு உட்பட்டு இருக்கிறாங்க.
அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதன் மூலமாக நமக்கு ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை தர்றார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? மாயைக்கு உட்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு வசனத்தை கேட்கிறது பிடிக்காது. வசனத்து ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறது பிடிக்காது. ஆனா ஆண்டவரால எபேசியர் 2:19 படி மனக்கண்கள் திறக்கப்பட்டவன் அவன் எப்படி இருப்பான்னா மாயைக்கு உட்பட்டு இருக்க மாட்டான். அதுக்கு அடுத்தபடி நாங்க கீழே வரும்போது இன்னைக்கு எல்லாம் என்ன செய்ய சர்வ சிருஷ்டியும் என்ன செய்ய பிரசவ வேதனைப்படுதான். எப்ப ஆண்டவர் வருவார் இதெல்லாம் மாற்றுவார்னு பிரசவ வேதனைப்படுதான். இப்ப நம்மள என்ன செய்யணுமா? இன்றைக்கு இந்த சரீரத்துல மரணம் வருது, வியாதி வருது, வேதனைகள் வருது, மன கஷ்டங்கள் வருது. இன்னைக்கு நம்ம படிச்சோம் நம்முடைய இதயத்தின் காயங்களை ஆண்டவர் ஆற்றுகிறவரா இருக்கிறார். அப்ப இந்த நம்பிக்கையோடு தான் நாங்க என்ன செய்திருக்கிறோம்? அதை சொல்லப்படுது பாருங்க. சர்வ சிருஷ்டியும் வேகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது, அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பு ஆகிய புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதாவது இந்த அழிவுக்குரிய சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளணும் என்று, சாவாமையை தரித்துக் கொள்ளணும் என்று, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறோமா? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ போற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். ஆனா நம்ம இந்த கொஞ்ச நாட்களே ஆண்டவரை விசுவாசிப்போமா இருந்தா ஆண்டவர் நம்மளை நித்திய காலமா வாழ வைப்பான். இதைத்தான் நம்ம போன கிழமை பார்த்தோம். அதுக்கு 2 வசனத்தை பார்க்க போறோம். 24, 25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நீங்க எல்லாரும் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். இச்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதாவது மீட்கப்பட்டிருக்கிறோம், கிருபையா மீட்கப்பட்டிருக்கிறோம், இலவசமாக மீட்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதாவது பாவத்தின் பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். பாவத்தின் விளைவுகள்ல இருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். பாவத்தின் விளைவுகள் என்னது? அதான் வியாதி, வேதனைகள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், குறைவுகள், தரித்திரம், இது எல்லாமே பாவத்தின் விளைவுகள். பாவத்தினால வந்த விளைவுகள். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களோட வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். விடுதலையான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். நிறைய பேர் ஆண்டவரை நம்பாததாலதான், விசுவாசிக்காததாலதான் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்கவே முடியல. அங்க சொல்லப்படுது பாருங்க, அந்த நம்பிக்கையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அது என்ன நம்பிக்கையா? காணப்படுகிறதை நம்புகிறது. என்ன சொல்லுங்க? காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அங்க அடுத்த சொல்லுது பாருங்க, நாம் காணாததை நம்பினோமாகி அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். பொறுமையோடு காத்திருப்போம். கடந்த நாட்கள்ல நான் வீட்டு கூட்டத்திலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் நான் பேசினேன். அந்த யாத்ராம 14ஆம் அதிகாரத்துல இருந்து பேசினேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்த பிறகு செங்கடலுக்கு முன்னுக்கு வரும்போது பின்னால பார்வோனின் சேனை வருது. பின்னால யார் வர்றா? பார்வோனின் சேனை வருது. அதுக்கு முதல் 14ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனத்துக்குள்ளே ஆண்டவர் மோசேட்ட சொல்லிட்டார். அங்க ஜனங்கள் எல்லாம் கேட்டுட்டாங்க. என்ன கேட்டுட்டாங்க? அங்க பிரசங்கம் நடக்குது. என்ன பிரசங்கம் நடக்குது? இப்படி ஒரு பார்வோன் சேனை திருப்பி துரத்திட்டு வருவாங்க. அவங்க அப்படியே நின்று போறது கிடையாது. திருப்பி பார்வோன் இருதயம் கடினப்படும். பார்வோன் சேனை திருப்பி திரட்டிட்டு வருவாங்க. ஆனா நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வாங்க. இப்ப அங்க இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 6 லட்சம் புருஷங்க இருந்தாங்க. எத்தனை பேர்? 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. மொத்தம் எத்தனை மக்கள்? அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் சேர்த்து எத்தனை பேர் இருந்தா கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 30 லட்சம் பேர். 20 லட்சம் தொடக்கம் 30 லட்சத்துக்குள்ள ஜனங்கள் இருப்பாங்க என்று சொல்றாங்க வேத வல்லுநர்கள். அப்ப இந்த 20 லட்சம் பேர், சரி 30 லட்சம் பேர், இந்த 30 லட்சம் பேரும் அங்க இருக்கிறாங்க. மோசேக்கு பின்பதான் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சத்தம் கேட்குது. ஆனா அந்த இடத்துல இருக்கிறாங்க, ஆனா அங்க இல்ல. நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய சிந்தனையெல்லாம் எத்தனை பேருக்குள்ள வார்த்தை போகுதோ தெரியல. அப்ப அந்த ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள வார்த்தை போகவே இல்லை, வார்த்தை வசனம் போகவே இல்லை. அங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு? அவங்க பின்னால வருவாங்க, எதிரிகள் புறப்பட்டு வருவாங்க, பார்வோன்ற சேனை கூட திரட்டிட்டு வரும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவம், போராட்டம், துன்பம், கஷ்டம், வியாதி, வேதனைகள் வரும். ஆனா நீங்க அது பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள். அதுக்கு நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய கவலைகள், பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல வைங்க. கடவுள் அதுக்குரிய தீர்வை தருவாரு. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டுடைய வார்த்தையின் மேல தியானமா இருங்க, அப்பொழுது நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும்.
இதெல்லாம் நம்ம கேட்டும் உணராதவங்களா அதுக்கு மாறா செயற்படுகிறதுனால என்ன நடக்குதுன்றா, நம்ம உலகத்தின் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் பார்த்து மேலும் மேலும் நமக்கு நாமே துன்பத்துக்கு வர்றதுக்கு, துன்பம் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு நம்ம தான் இடம் கொடுக்கிறோம். அப்ப பின்னால வர்ற ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்க பயப்படாம எழும்பி போங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப மோசே பின்னால போறாங்க, மோசைக்கு பின்னால போறாங்க. இப்ப மோசைக்கு முன்னுக்கு யார் போறதுன்றா, ஆண்டவர் மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நமக்கு முன்னாக போய் அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் கோரேசுக்கு சொல்றாரு, நான் உன்னை வலதுகரம் பிடித்து நடத்துவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்கு எதிராக வருகிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க, அவங்களை நான் நிர்மூலமாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை வலதுகரம் பிடித்து நடத்துறேன். அப்ப அவர் சொல்றாரு, கோரேசுக்கு சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் சொன்னார், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்றார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் பரமதி போகும்போது வாக்கு பண்ணிட்டு போயிருக்கிறார், உலகத்தின் முடிவு வரையும், இந்த உலகம் அழிய வரைக்கும் என்ன செய்வாரா, நான் சகல நாட்களிலும் எங்க இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம படிக்கிறோம், தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறதுனால நாங்க விசேஷித்தவர்களா காணப்படுறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நம்மளை பிரமிக்கத்துக்கு அதிசயமா உண்டாக்கி இருக்கிறாங்க. அப்ப இங்க பாருங்க என்ன நடக்குது. அப்ப காணப்படுகிறது, இந்த ரோமர்ல சொல்லுது, காணப்படுகிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாங்க எதை நம்பணும்? காணப்படாத தேவனையும் அவருடைய வார்த்தையை நம்பணும். எதை நம்பணும்? காணப்படாத தேவனையும் அவருடைய வார்த்தையை நம்பணும். ஏன்னா பைபிள்ல சொல்லுது இன்னொரு இடத்துல, நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் இல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்களா இருக்கணும். எப்படியா? தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, அதாவது காணப்படுகிறத வச்சு நடக்கிறவர்கள் அல்ல, காணாத தேவனை பார்த்து நடக்கிறவங்களா இருக்கணும். விசுவாசம் என்றாலே என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்பிக்கை. எல்லாம் சொல்லுங்க நம்பிக்கை. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹோப், நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றாரு வேதத்துல, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமா இருந்தா அந்த நம்பிக்கை வீண் போகாது. மனுஷன் மேல் உன்னுடைய நம்பிக்கை இருக்குமா இருந்தா என்ன நடக்கும்? வீண் போயிடும். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நிறைய அநேக ஆண்டுகளா நீங்க இருக்கிறீங்க, அநேக பேருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைடா, ஆண்டுடைய வார்த்தையை மீறினது, இரண்டாவது ஊழியக்காரர் ஆலோசனையை மீறினது இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேகருக்கு பிரச்சனையா காணப்படுது. என்ன பாஸ்டர் நிறைய அறிவுரைகளை சொல்லியிருப்பார், இது வேண்டாம்னு சொல்லியிருப்பார். ஆனாலும் நம்ம இல்ல, நம்பிக்கையை நம்ம தேவையில்லாத ஆட்கள் மேல வச்சுட்டு இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நிறைய பேர் கஷ்டத்துக்குள்ள பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள உட்பட்டு இருக்கிறீங்க. இதுக்கு காரணம் ஆண்டவரோ ஊழியக்காரனோ உங்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை, அவங்களுடைய வார்த்தையை மூலம் நீங்க செய்த காரியங்கள். ஆகையினால இதே போல காரியத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்ப விசுவாசம் எங்க ஆரம்பிக்குது என்றால் நம்பிக்கையில் ஆரம்பிக்குது. விசுவாசம் எங்க ஆரம்பிக்குது? நம்பிக்கையில் ஆரம்பிக்குது. இன்றைக்கு ஒருவேளை இந்த இடத்துல அனைவருக்கு உண்மையாவே விசுவாசம் இல்லாம இருக்கலாம். விசுவாசம் யாருக்கு இருக்காதுன்னா, ஆண்டுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்கிறவனுக்குள்ளதான் விசுவாசம் இருக்கும். எப்பயோ இருந்துட்டு கேட்கிறவனுக்குள்ள விசுவாசம் இருக்காது. நாம அதை என்ன நம்பிக்கையில மாத்திரம் தான் இருக்கும். நம்பிக்கை உலகத்தவனுக்கும் தான் இருக்கும். என்ன மற்ற மதத்தவங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது, அவங்களோட கடவுள் மேல என்ன விக்கிரகம் மேல நம்பிக்கை இருக்குது. என்ன சில பேருக்கு சயின்ஸ் மேல விஞ்ஞானத்தின் மேல நம்பிக்கை இருக்குது, சில பேருக்கு டாக்டர் மேல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உலகத்தின் நம்பிக்கையை நம்மளை வெட்கப்படுத்தலாம், ஆனா கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கையை நம்மளை வெட்கப்படுத்தாது. ஆனா நம்பிக்கை நம்ம ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யறோம்? சர்ச்சுக்குள்ள வரணும். இந்த ரோமர் 8:30 சொல்லப்படுது, ஆண்டவர் நம்ம என்ன செய்தாராம்? தாயின் கர்ப்பத்துல முன்குறித்து என்ன செய்தாராம்? நம்மளை அழைத்திருக்கிறாராம். அழைத்து நம்மளை இன்றைக்கு எப்படி மாற்றி இருக்கிறாரு? இன்றைக்கு நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த காரியம் தான் நடந்து கொண்டிருக்குது. அடுத்து ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? உங்களை மகிமைப்படுத்த போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மகிமைப்படுத்துறா நம்ம பார்த்தோம் யோவான் 11ஆம் அதிகாரத்துல. என்ன மார்த்தாள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான். ஆனா அவளுக்கு என்ன உணர்வு இல்லை? ஆண்டவர் இங்கதான் இருக்கிறார் என்ற உணர்வு இல்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு இல்லை, ஆண்டவரால் இப்பவே அற்புதம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நடக்க போகுது. லாசர் கல்லறை விட்டு வெளியே வர போறான், உயிரோடு எழும்ப போறான். இன்னைக்கு நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் மறைத்த வண்ணமா காணப்படுது. உங்களுடைய சரீர உறுப்பா இருக்கலாம், அதே போல உங்களுடைய தொழில் வளத்துல ஏதோ ஒரு காரியம், தொழில் வளத்துல ஒரு மரணித்தது போல செத்தது போல ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்கலாம். உயிரோடு இருக்கிறது வளரும், செத்தது உயிரோடு இருக்கிற மரம் என்ன செய்யும்? நீர் ஊத்த ஊத்த வளரும். நம்ம பட்டு போன செத்து போன மரத்துக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வளராது.
அதே போல அன்றைக்கு அநேக ஜனங்கள் எப்படி காணப்படுறாங்க? இந்த இடத்துல அநேக விசுவாசிகள் ஏன் வளர்ச்சி இல்லைன்னா அவங்க இன்னுமே என்ன செய்யல? எபேசியர் 2:1 சொல்லுது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடக்குறாங்க. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நம்ம மரித்து கிடந்தா இந்த பாஸ்டர் எப்படி பிரசங்கம் பண்ணினாலும், எப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணினாலும் என்ன செய்ய போறது? அவங்க வளர போறதே கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடக்கிற நம்மள ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டாருன்னு விசுவாசிக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இந்த இடத்துல அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் எத்தனை பேர் மரித்து நீங்க ஆராய்ந்து பாருங்க. இன்னும் நான் மரித்த நிலைமையில காணப்படுறேனா? நான் கிறிஸ்துவோடு கூட நான் உயிர்த்தெழப்பட்டவனா இருக்கிறேனா? அவர் என்ன செய்திருக்கிறார்? அவரோடு கூட நம்மளை உயிர்த்தெழ பண்ணி உன்னதங்கள்ல பிதாவானவரோடு உட்கார செய்திருக்கிறார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இங்க சொல்லப்படுது பாருங்க, இன்னைக்கு நாங்க சபையில இருந்து கொண்டு நாங்க என்ன நீதிமான்களாகிய நாங்க என்ன செய்யறோம் என்றால் நீதிக்குரிய வார்த்தைகளை கேட்கும், ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும். அப்ப அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது, அந்த நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது, நீங்க கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்ப நம்ம ஒரு நபரை பார்க்க போறோம், வேதத்துல ஆபிரகாமை பார்க்க போறோம். அவர் எப்படி கடவுளை நம்பினார்? ஆரம்பத்தில் அவருக்கும் நம்பிக்கை இல்லை, அவருக்கும் விசுவாசம் இல்லை. இன்னைக்கு ஆரம்பத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டு அவனுடைய வார்த்தையை கேட்க வரும்போது நம்ம ஆண்டவரை நம்பி வர்றோம். எப்படி நம்பி வர்றோம்? ஏதோ ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போய் இடத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போய் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டதுனால வேற வழி இல்லாம அப்பா அம்மா சேர்ச்சை கூட்டிட்டு வரும்போது இருக்கிறார்கள் இருக்கலாம். ஏன்னா அதே போல ஏதாச்சும் ஒரு சேர்ச்சில் போய் வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்களா இருக்கலாம், இல்லை சில பேர் சாமான்ல ரட்சிக்கப்பட்டார்களும் இருக்கலாம். ஆனா நீங்க சேர்ச்சிக்கு தொடர்ந்து வசனத்தை கேட்கலாட்டி உங்களுடைய வாழ்க்கையில அது எந்த பிரயோசனமும் அடைய முடியாது. தொடர்ந்து நம்பிக்கையோடு வர்றீங்க, அந்த நம்பிக்கை விசுவாசமா மாறும், அடுத்த கட்டத்துக்கு போகும். மறுபடி நம்பிக்கை இருக்கிறதால என்ன செய்ய போறது இல்லை, அடுத்த கட்டத்துக்கு போய் நம்ம அதிகமா வளர போறது இல்லை. உங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யணும்? விசுவாசமா மாறும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த உலகத்தை அவனும் நம்புறான், அவனும் பல காரியங்களை நம்புறான். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க அநேகரை விட உங்களுக்கு தெரியுமா தெரியல, நீங்க போன்ல ஒரு இஸ்லாமிய சகோதரி இந்தியாவில் பேசுவாங்க, பிரவீன் சுல்தான். இந்த இடத்துல இருக்கிற அநேகரை விட அவங்க பைபிள் அவங்களுக்கு நல்லா தெரியும், இயேசுவை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க இயேசுவை நம்புறாங்க. எப்படி நம்புறாங்க? அவரை மனிதரா மட்டும் நம்புறாங்க, ஆனா ரட்சகரா நம்பல. தன்னுடைய சொந்த ரட்சகரா, தன்னுடைய பாவத்துக்கான பிரயாசித்தம் அப்படி அவங்க நம்பல. ஆனா அவங்க எப்படி நம்புறாங்க? அவர் ஒரு நல்ல மனிதர்னு நம்புறாங்க. பைபிள் வசனம் எல்லாம் அவங்களுக்கு புட்டு வைப்பாங்க, நல்லா தெரியும். ஆனா அவங்களுடைய நம்பிக்கை ஒரு கட்டத்துக்கு அங்கால இல்லை. அநேகர் அதை விட நம்ம குறைவான நிலையில தான் காணப்படுறோம். அவங்க இயேசுவை நம்புறது அளவுக்கு கூட இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள கூடி அவங்க ஆண்டவர் என்ன செய்யல, நம்பல. அவங்க பாருங்க, போகிற மேடையில யாரை பத்தி பேசுறாங்க? இயேசுவை பத்தி தான் பேசுறாங்க. இன்னைக்கு நீங்க போகிற இடங்கள்லாம் அங்க இயேசுவை பத்தி பேசுறீங்களா? உண்மையான நம்பிக்கை இருக்குமா இருந்தா என்ன செய்வீங்க? இயேசுவை பத்தி நம்ம என்ன செய்வோம்? வாயை திறந்து பேசுவோம், இயேசுவை பத்தி பேசுவோம். இயேசுவை நம்பணுமா இருந்தா அதிகமா இயேசுவை பத்தி பேசுவோம். அப்ப அவங்க இயேசுவை நம்புறாங்க, மனுஷனை நம்புறாங்க, அதனால மனுஷனுக்குரிய காரியங்களை பேசுறாங்க. இன்னைக்கு நான் இயேசுவை ஆண்டவரா நம்புறதுனால அவர் என்னை ரட்சித்தார், உங்களையும் விடுவிப்பார் என்று பேசுறேன். அவர் என்னுடைய தரித்திரத்தை நீக்கினார், உங்களுடைய தரித்திரத்தை நீக்குவார் என்று பேசுறேன். அவர் என்னுடைய வியாதியை நீக்கிறார், உங்களுடைய வியாதியை நீக்குவார். என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று பேசுறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நம்முடைய நம்பிக்கை எப்படி மாறணும்? விசுவாசமா மாறணும். ஆனா இன்னைக்கு நம்ம நம்பிக்கையை தான் பார்க்க போறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ரோமர் 4:18. ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிரசங்கம் பண்றார். எப்படி பண்றாரு? அவன் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறான்? ஆண்டவர் அழைக்கும் போது எப்படிப்பட்ட நிலைமை? ஆதிகாமம் 12 எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறான்? அவன் தகப்பனாகிய தேராவோடு சேர்ந்து விக்கிரகம் செய்கிறவனா காணப்படுறான். என்ன அவன் சில பேர் சொல்றாங்க அவன் சூரியன் சந்திர கடவுள்களை அதை கடவுளை வச்சு வணங்கினானா. சில பேர் சொல்றாங்க அந்த செய்த சிலைகளை வணங்கினானா. சில பேர் சொல்றாங்க என்ன அவன் எந்த கடவுளை நம்பலையா, ஏனென்றா அவன் எவ்வளவோ கடவுள் சிலையை செய்தாலும் அந்த கடவுள் அவனோட பேசவும் இல்லை, அவனை விடுவிக்கவும் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில நிறைய பாடுகள், கஷ்டம், உபத்திரவங்கள். இப்ப
இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது. அப்ப அன்றைக்கு காணப்படாத தேவன் அவனோடு பேசுறார். அவன் காண்கிற சிலைகள் அவனோடு பேசல, காணப்படாத ஆண்டவர் அவனோடு பேசுறார். அதனாலதான் அதை நம்பி என்ன செய்யறான், புறப்பட்டு போறான். உன் தகப்பனே தாயே உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு அவன் ஆண்டவரை நம்பினதாலதான், அந்த சத்தத்தை கேட்டு நம்பினதாலதான் புறப்பட்டு போனான். நீங்களும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு நம்பினீங்கன்னா என்ன செய்வீங்க, ஆண்டு அந்த வார்த்தை சொல்றதுபடி நீங்க செய்வீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? புறப்பட்டு போனோம். அதுக்கப்புறம் அந்த சம்பவம் தெரியும். போய் கொண்டிருக்கும் போது பெரிய பஞ்சம் வருது. பெரிய பஞ்சம் வரும்போது எகிப்து தேசத்துக்கு போறதுக்கு வெளிக்கிடும் போது அந்த சகோதரியில மனுஷிட்டு சொல்றா, நீ இருந்து என்ற சகோதரின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே நடக்குது. பார்வன் என்ன செய்யறான், அவளை கூட்டிட்டு போறான். போகும்போது அடுத்த நாள் அன்றைக்கு இரவே ஆண்டவர் என்ன செய்யறாரு, பார்வனுக்கு தரிசனமாகி அவனை என்ன செய்யறாரு, பாராப்படுத்துறாரு. அவன் அடுத்த நாளைக்கு வந்து இவங்க மனைவிய சகோதரி என்று சொன்னது என்ன, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லும்போது எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போகும்போது அங்க பார்த்தா லோத்துன்ற ஒருத்தர் இருக்கிறார். அப்ப அங்க என்ன நடக்குது, லோத்து ஆசீர்வாதம், ஆபிரகாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கால போயிடுறார். போனோடனே அங்க யுத்தம் வருது, பிரச்சனை வருது. 4 ராஜாக்களோட யுத்தம். லோத்துடைய சொத்துல எடுத்துட்டு இன்னொருத்தன் ஓடிட்டான். அப்ப அந்த லோத்துக்காக இவன் போய் என்ன செய்யறான், அவங்களோட 4 ராஜாக்களோட 300 வீட்டுல இருந்த 318 பேரை கூட்டிக் கொண்டு அவங்களோட போய் யுத்தம் செய்து என்ன செய்யறான், திருப்பி அவங்க எல்லாத்தையும் மீட்டுட்டு வரும்போது அங்க மெல்கிசேதேக் என்ற ஊழியக்காரர், தேவனுடைய ஆசாரியன் வர்றார். என்ன சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் வர்றார். வந்து என்ன செய்யறாரு, அவனுக்கு திராட்சரசமும் காரியங்களை கொடுக்கும். அப்ப திராட்சரசம் கொடுக்கும் போது அவர் வாங்கிட்டு என்ன செய்யறாரு, அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆபிரகாம் எல்லாம் தசமபாகம் கொடுத்துட்டு அங்கால போகும்போது இன்னொரு ராஜா வர்றார். ஜனங்களை சொத்தெல்லாம் நீங்க வச்சுக்கொள்ளுங்க, பணத்தையெல்லாம் நீங்க வச்சுக்கொள்ளுங்க, வெள்ளி பொண்ணெல்லாம் நீங்க வச்சுக்கொள்ளுங்க, ஜனங்களை என்னிடத்துல தாருங்க. ஆபிரகாம் என்ன சொல்றாரு, ஆமீன் அல்லேலூயான்னு சொல்லுங்க. என்ன சொல்றாரு, உங்களோட பாதரட்சை வார கூடி எனக்கு தேவையில்லை, ஏனென்றால் நீ என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கிற, என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினவர் யாரு, கர்த்தர் ஐஸ்வர்யவான் ஆக்கினார். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அழைத்த ஆண்டவர் அப்படியே கைவிடல, எவ்வளவோ நன்மைகளை செய்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை கைவிடல, உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார், நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு பிரச்சனை இல்லையா என்ற பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு தீமை இல்லையாண்ட தீமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை தீமை இருக்கு. ஆனா எவ்வளவோ நன்மையை செய்திருக்கிறார். ஆனா நம்ம என்னத்தை பார்க்கிறோம், பிரச்சனையை தான் பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்றி செலுத்துறதே கிடையாது, பிரச்சனையை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இங்க பாருங்க, அங்க என்ன சொல்றது, உன் சந்ததி இவனமா இருக்கும். அப்ப அந்த வசனம் என்னது, உன் சந்ததி இவனமாய் இருக்கும். இப்ப அப்படியே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கிறது, 1ஆம் வசனம் தொடக்கம் வாசிங்க. ரைட். ஆதியாகமம் 12. இப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உடைய காரியங்களை நான் சொல்லிட்டேன். அப்ப இவ்வளவு காரியமும் நடந்த பின்பு, இப்ப நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு, என்ன பார்வோனிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு, என்ன ஆண்டவரால் அழைக்கப்பட்டு பஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு, என்ன பார்வோனிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு, என்ன அந்த நாடு ராஜாக்கள் மத்தியில வெற்றி பெற்ற பின்பு, சத்துருக்கள் மத்தியில வெற்றி பெற்ற பின்பு, அப்ப இங்க என்ன நடக்குதுங்க, இதெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு அழைத்த ஆண்டவர் இவனை தரித்திரத்திலிருந்து முதலாவது விடுதலை ஆக்கினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், வறுமையிலிருந்து விடுதலை ஆக்கினார், அவனுடைய எதிரிகளிடமிருந்து அவனை விடுதலை ஆக்கினார். இதெல்லாம் நடந்த பின்பு இப்ப ஆபிரகாமுக்கு எல்லாம் இருக்குது. என்ன ஆனா என்ன பிரச்சனைண்டா, ஆபிரகாமுக்கு எல்லாம் இருக்குது, அவனோட கூட 2000 பேர் இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு வேலைக்காரங்க அவங்க எல்லாம் சேர்த்து மொத்தம் ஆபிரகாமோட எத்தனை பேர் இருக்கிறாங்க, 2000 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அவனுக்குரிய ஆள் ஆறு சாராள் மட்டும் தான் இருக்கிறார், பிள்ளை இல்ல, பிள்ளை இல்ல. அப்ப இங்க பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பாருங்க, அவனுக்கு காசு பணம் சொத்து வெள்ளி பொண்ணு ஆடு மாடு வேலைக்காரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அவனுக்குள்ள இன்னும் என்ன இருக்குது, பயம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் என்ன ஆண்டவர் இல்லாட்டி என்ன இருக்கும், பயம் இருக்கும், பயம் இருந்து கொண்டே இருக்கும். சில ஆண்டவர் முழுக்கன்னு சில காரியங்களை வைத்திருக்கிறார். அது இல்லாம நீங்க என்ன சொத்தை வச்சிருந்தாலும், அதான் மாடா தெரிஞ்சு உழைச்சால் கர்த்தர் இல்லாட்டி, கர்த்தர் தான் வீட்டை கட்டுகிறவர், பணம் வீட்டை கட்டார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில்
அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. என்ன, இன்னைக்கு ஒரு குடும்பத்தை அமைத்தவர் கர்த்தர். என்ன, ஒரு ஆளுக்கு மனைவியை கொடுக்கிறவர் கர்த்தர். கீழே பார்க்க போறோம், அதுக்கு பார்க்க போறோம். கர்த்தர் தான் கொடுக்கிறார். என்ன, குடும்பத்தை ஆண்டவர் கர்த்தர் தான் கொடுக்கிறார். பிள்ளைகளையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். அதுக்கு முன்னுக்கு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கிறான்னு தெரியாம நம்ம ஆண்டவரை விட்டுட்டு மற்ற காரியங்களுக்கு பின்னுக்கு ஓடி போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இங்கே பாருங்க என்ன நடக்குது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இவ்வளவு செய்தும், இவ்வளவு நன்மை செய்தும் அவன் என்ன, எப்படிப்பட்ட விசுவாசம் நம்பிக்கை அவனுக்கு இருக்குன்னு பாருங்க. ஆபிரகாமே நீ பயப்படாதே, அவர் திருப்பி வந்து என்ன செய்யறாரு, அவனை திடப்படுத்துறார். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிறவர் அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு கேடகமும், அவர் நமக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறார். மகா பெரிய பலனுமா இருக்கிறார். எபிரேயர் 11:6 சொல்லுது. தேவனை எப்படி நம்ம விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம எப்படி விசுவாசிக்கணுமா? அந்த 2 காரியம் சொல்லுது. தேவனிடத்தில் சேருகிறவன். இன்னைக்கு நீங்க தேவனிடத்துல வந்திருக்கிறீங்க, ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறீங்க, ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. தேவனிடத்துல சேருகிறவன் அவர் எப்பயும் உங்களோடு இருக்கிறார் என்றும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் எப்பயும் உங்களோட கூட தான் இருக்கிறார். தேவன் நீங்க தேடுவீங்கன்னு அவரை சேர்ந்திருப்பீங்கன்னா அவர் உங்களை சேர்ந்திருப்பார், உங்களோடு இருப்பார், உங்களுக்குள்ள இருக்கிறார். தேவனை தேடுகிறவன் அவர் இருக்கிறார் என்றும், தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு பலன் என்ன, உங்களோடு இருக்கிறாரு, சும்மா இல்ல, உங்களுக்கு பலன் அளிக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, நான் உன்னோட தான் இருக்கிறேன், நிச்சயமா நான் உனக்கு பலன் அளிப்பேன், நீ எதிர்பார்க்கிற பலனை நான் உனக்கு தருவேன். பைபிள் சொல்றது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு தரும்படி உங்கள் மேல் நான் வைத்திருக்கிற நினைவுகள் அறிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட நினைவுகளை அவர் அறிஞ்சிருக்கிறாரு, நீங்க அவருடைய நினைவுகளை அறிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு வண்ணமா உயர்ந்ததா இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இங்க சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு இத்தனைக்கு எவ்வளவு அழைத்த ஆண்டவர் எவ்வளவோ கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ஆனா திருப்பி என்ன கேட்கிறான், ஆண்டவரே நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்றானே, தந்ததுக்கெல்லாம் நன்றி. நம்ம என்ன செய்யறோம், சேர்ச்சுக்கு வர்றோம், ஜெபத்துல வீட்டுல ஜெபத்துல உட்காடுறோம். நம்மளோட ஜெபம் எப்படி இருக்குது, போனோடனே ஆண்டவரே எனக்கு இது தேவையா இருக்கு, அதை தாங்க, இப்படி ஒரு கடன் பிரச்சனை அதை மாத்துங்க, இப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை. போன உடனே அந்த கடந்த நாட்கள்ல செய்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துறது கிடையாது. நமக்கு புதுசா தேவையான காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதலாவது என்ன செய்யணும், நம்முடைய சமூகத்துல வந்து, அதனாலதான் பிரசங்கத்துக்கு முன்னுக்கு என்ன செய்யறோம், ஆண்டவரை பாடி துதிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம், ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்துறோம். ஆண்டவர்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப ஆகையினால நம்ம இந்த காரியங்களை செய்யறோம். அப்ப இங்க பாருங்க, அடியேனுக்கு என்ன தருவீர். முதலாவது அதை என்ன செய்யணும், அதை கேட்கறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் கடந்த நாட்கள் செய்த காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழகும், ஆண்டவரை துதிக்க பழகும். அதுக்கடுத்து பாருங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அப்ப அவனுக்கு அவன் பயத்தோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம், பிள்ளை. நேற்று நாங்கள் வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஆஃபீஸுக்குள்ள இருக்கிறேன், மற்ற ஸ்டாஃப் எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க. அப்ப நான் அவன் உள்ள ஏதோ கதை ஒன்று போய் கொண்டிருக்குது, நான் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எப்படி இந்த அண்மையில் இலங்கையில நடக்கிற பிரச்சனை என்னது, இந்த ரணில் என்ன செஞ்சுட்டாரு, நம்மளோட பழைய ஆள் என்ன செஞ்சுட்டாரு, சொத்தையெல்லாம் ஆட்டியை போட்டார். அதனாலதான் ஜெயில பிடிச்சி என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. அவருக்கு பிள்ளையா குட்டியா, ஏன் தேவையில்லாம இதெல்லாம் ஆட்டையை போடணும் இப்படின்னு கதைக்கிறாங்க. இவங்க ஏதோ பார்த்த மாதிரி கேட்கிறாங்க, என்ன அவருக்கு பிள்ளையா குட்டியா, ஏன் இந்த காரியங்களை எல்லாம் ஆட்டையை போட்டாங்க. அப்ப இவனுக்கு என்ன பயம், ஆபிரகாமுக்கு என்ன பயம், எங்க வீட்டுல இளையசர் விசாரணைக்காரனாகிய வீட்டு விசாரணைக்காரன் இளையசர் இருக்கிறாரு, ஐயோ ஆண்டவருக்கு அந்த சொத்தெல்லாம் அங்க போயிடுமே, சொத்தெல்லாம் ஆண்டவருக்கு இவனை கொண்டு சந்ததியை உருவாக்கணும்ன்ற பெரிய திட்டம் இருக்குது. ஏன் ஆண்டவருக்கு என்ன திட்டம் இருக்குது, இவனை கொண்டு சந்ததியை உண்டாக்கணும் அப்படின்ற பெரிய திட்டத்தை ஆண்டு வச்சிருக்கிறாரு. இவன் அற்பமான காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறான், அற்பமான காரியத்தை இவன் சம்பாதிச்சான சொத்தெல்லாம் இவனா சம்பாதிச்சான், ஆண்டவர் கிருபையா கொடுத்தார். அதுவும் அப்பையும் போயிட்டு எகிப்து ராஜா போய் தான் சொல்றான், உண்மையா இவன் கொண்டு கொடுத்துருக்க கூடாது, எகிப்து ராஜா எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அனுப்பியிருக்கோம். ஆனா எகிப்து ராஜா எல்லாத்தையும் கொண்டு போன்னு சொல்லி
அப்படி அவன் கையில் கண்ட தயவு கிடைக்கும்படி செய்தா, எல்லாரும் ஓசியில கிடைச்சா, இவனுக்கு அப்ப என்னது, இந்த சொத்து எல்லாம் என் பிள்ளைக்கு போகாம யாருக்கு போயிரும்? அவனுக்கு போயிருமே, இவனுக்கு போயிருமே. இன்றைக்கும் கர்த்தர் தான் உங்களை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அதை காப்பாற்றணும்னு நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. கடவுளை விட்டுட்டு நீங்க அதுக்கு பின்னுக்கு ஓடினீங்கன்னா காப்பாற்ற முடியாது. அதனால கொஞ்சம் கவனமா நம்ம இருக்கணும். ஏன்னா கர்த்தர் இல்லாம அந்த காரியங்கள் என்ன செய்யாது நமக்கு. எல்லாம் கர்த்தர் கூட இருப்பாரா இருந்தா உங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் இல்லாட்டி கர்த்தரை தூக்கி எங்கேயாச்சும் வச்சீங்களா இருந்தா அது எப்படி போகும்? துன்மார்களுடைய ஆசையோ அழியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீதிமானுடைய ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீதிமான் எங்கே இருப்பான்? ஆலயத்தில் இருப்பான். பாவிகள் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வருவது கிடையாது என்று பைபிள் சொல்லுது. சரி, அப்ப ஆண்டவர் பாருங்க, எல்லாம் கொடுத்தும் என்னது, நான் பிள்ளை இல்லாமல் ஆண்டவர் பிள்ளையை தருவன் ஒருக்கக்கூடிய ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லவே, அவர் இதுக்கு முன்னுக்கு நீங்க 12 இருந்து இந்த 15 மட்டும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் நான் உனக்கு பிள்ளையை தருவன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் சந்ததியை தருவன் தான் சொல்றார். ஆனா இவனுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசமும் இருந்திருந்தா வாயில் என்ன வந்திருக்கும்? ஆண்டவரே எனக்கு சந்ததியை தருவேன்னு சொன்னீரே, எனக்கு சொன்னபடி செய்யும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறான். அப்படி ஜெபம் பண்ணவே இன்னைக்கு நம்ம வசனத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்றது இல்லை, வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது. வசனத்தை பயன்படுத்தி ஆண்டவர் சொன்னதை பயன்படுத்தி ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? சரி, அப்ப என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அடுத்தது பாருங்க, நான் எனக்கு பிள்ளை இல்லை, தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சொத்தெல்லாம் இவனுக்கு போயிருமே. சொத்தெல்லாம் எங்க போயிருமே? நிறைய பேருக்கு கவலை தான். சொத்தெல்லாம் இவனுக்கு போயிருமே, அங்க போயிருமே, இங்க போயிருமே, மருமகளுக்கு போயிருமே அப்படின்னு தான் கவலை. சரி, அடுத்த வாசிங்க 3ஆம் வசனம். இப்ப ஆர் மேல பழிய போடுறோம்? ஆண்டவர் மேல பழிய போடுறோம். ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார். அதை வாயத்திலிருந்து சொன்னானா? ஆண்டவரே நீங்க என்ன செய்வீங்க, 4 ராஜாக்கள கைக்கு நீங்க தப்பி விட்டீங்க அப்படி சொன்னானா? சொல்லல. இவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அப்படிதான். ஏன் இந்த பிரசங்கத்துல நான் நிறைய நல்ல காரியத்தை பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா சில பேருக்கு எது விளங்கும்? நான் சில காரியங்களை ஏதாச்சும் மாறி கீழே யாரையாச்சும் பற்றி சொல்லிட்டு இருந்தா அதைத்தான் பிடிச்சு கொள்வாங்க. அங்க போயிட்டு எங்கேயோ ரவுண்ட்ல இருந்து என்ன செய்வாங்க, இருந்து கொண்டோ இன்னும் அப்படி இப்படி பேசின நல்ல காரியத்தை உள்ள போவார். நல்ல விஷயம் எப்பயுமே மனுஷனுக்குள்ள போவார், கெட்ட விஷயம் டக்குன்னு போயிடும். விளங்குதா? அப்ப இங்க இதுவும் இங்கேயும் அப்படித்தான் நடக்குது. அங்க ஏதேன் தோட்டத்துல இதான் நடக்குது. என்ன சொல்றாரு? தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம். அது யார் அருள் இல்லையா? தேவன் தான் அருள் இல்லையா? ஆதியாமத்திலையும் சாராள் என்ன சொல்றாள்? சாராளா ஏவாள் என்ன சொல்றாள்? ஆதாம் என்ன சொல்றாள்? நீர் கொடுத்த ஆண்டவர் மேல கூட சொல்றாள். இங்கேயும் ஆண்டவர் மேல கூட சொல்றாள். தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியால். அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? திருப்பி ஆண்டுடைய வார்த்தை உண்டாகுது. திருப்பி அடுத்த கிழமை பிரசங்கம் நடக்குது. என்ன பிரசங்கம்? என்ன பிரசங்கம் நடக்குது பாருங்க. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு. அப்படின்னா உன் மனைவி வயிற்றுல பிறக்கிறவன் உனக்கு சுதந்திரவாளி, சுதந்திரவாளி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தொடர்ந்து பாருங்க, உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து. அப்படின்னா அவன் என்ன செய்யறான்? வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற எலியேசருடைய புள்ள ஒருத்தனை பார்க்கிறான். கடவுள் ஒருத்தனை தருவன்னு சொல்லல, கடவுள் சந்ததியை தருவன்னு சொன்னான். என்ன அவன் வீட்டுக்குள்ள ஆரம்பிக்கிறான், எலியேசர் புள்ள ஒருத்தன் தான் இருக்கிறான். ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்து மண்டையில தட்டி வெளியே கொண்டு வந்து, உள்ள இருக்கிற உண்டை பார்க்காத, நான் உனக்காக வச்சிருக்கிற ஆயுதத்தை பார். இத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? வானத்தை அண்ணாந்து பார். போய் என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறத பேசுவார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நம்ம வீட்டுல இருந்து கொண்டு இருக்கிற ஒன்றை பார்த்து கொண்டிருப்போம். ஐயோ இந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் தீர்வு வருமா, இந்த கடன் பிரச்சனைக்கு ஏதாச்சும் தீர்வு வருமா, இந்த குடும்ப பிரச்சனைக்கு ஏதாச்சும் தீர்வு வருமா? ஆண்டவர் நமக்காக அதை விட பெஸ்டானதை வச்சிருக்கிறான். அது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தா ஆண்டவர் போதிப்பார் என்று சொல்லி போதிக்கிறார். வெளியே வந்து அழைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் சொல்றார், உள்ள இருந்து கொண்டு ஒன்றை பார்த்து கொண்டிருக்காதீங்க, வந்த ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறத பாருங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அங்க பாருங்க சொல்றாரு, வெளியே அழைத்து ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி. அவன் எண்ணும் போது எப்படி எண்ணணும்? வாயத்திலிருந்துதான் எண்ணணும். ஒவ்வொரு நட்சத்திரம் என்னது? உள்ள இருக்கிற ஒரு பிள்ளையை பார்த்து, ஐயோ இவனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, இவனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எனக்கு ஒரு பிள்ளையும் வெளியே வா.
என்ன நிறைய பேர் நம்ம அக்கிரமம் செய்யற இவன்லாம் நல்லா இருக்கிறானே, நான் நல்லா இல்லையே, அவனுக்கெல்லாம் பிரச்சனை வர மாட்டேங்குது, எனக்கு என் குடும்பத்துல மட்டும் பிரச்சனை, சேர்ச்சுக்கு போகாத அவனே நல்லா இருக்கிறான், சேர்ச்சுக்கு போற எனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு உபத்திரவம் உண்டு அல்லது புறமுன்னு சொல்லல, அங்க சொல்றாரு நட்சத்திரங்கள் இருந்து. அப்ப ஒவ்வொரு நட்சத்திரம் எப்படி பாக்குறாங்க, இது என்ற முதலாவது பிள்ளை, இது என்ற இரண்டாவது பிள்ளை, அப்ப என்ன எண்ணி முடியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. இங்க இருந்து எலியேசர்ல ஒரு பிள்ளையை பார்த்தா வேலை நடக்காது, வெளியே வந்து கர்த்தர் காட்டுறது என்ன வைக்கிறோம், எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க என்று சொல்லி என்ன செய்யறாரு, என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். எப்படி இருக்குமா, வானத்து நட்சத்திரங்களை போல இருக்குமா. இப்ப 4:18 வாங்க, ரோமர் 4:18 அங்க சொல்லுது உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே எவ்வண்ணமா இருக்கும், வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு எலியேசர்ல பிள்ளைய போல இருக்குமா, அப்படியா சொன்னாரு. உன் சந்ததி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எலியேசருடைய ஒரு பிள்ளைய போல இருக்காது, உன் சந்ததி வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் தனியா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்படி சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு, என்னவா அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா. இது நம்புற மாதிரியா இருக்குது, இது நம்புற கதையா, இது நம்புற கதையா, கண்ணாலதான் பாக்குறேனே, சாராளோட கற்பம் செத்து போய் இருக்குது, நான் முதல் வயதா இருக்கிறேனே. அப்ப இது எப்படி இருக்குது, நம்புறதற்கு ஏதும் இல்லாத இருக்குது. எப்படி இருக்குது, நம்புறதற்கு ஏதும் இல்லாத இருக்குது. ஏன் சில பேர் சொல்லலாம், நான் மாறுறது நம்புறதுக்கு நடக்காத காரியம், என் பிள்ளை மாறுறது, என் கணவன் மாறுறது, என் பிள்ளைகள் மாறுறது, என் மனைவி மாறுறது, இந்த மனைவியினுடைய வாய் அடங்குறது, அது நடக்காத காரியம். நடக்காத, நம்புறதுக்கு ஏதும் இல்லாத இருந்தோம். நீங்க கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரால் மாற்ற முடியாத மனுஷன் யாருமே கிடையாது. என்ன அப்ப பாருங்க, நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்தும், அப்ப இந்த இடத்துல இருக்கிற நீங்க எப்படி இருக்கணும், இது நம்புற காரியம் அப்படின்னு என்ன கேட்டு கூடாது, கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்ப இப்போ நம்புவதற்கு ஏதுமில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்படி 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் என்ன செய்யலையா, அவிசுவாசமா சந்தேகப்படலையா. ஆண்டவர் என்று சொன்னது, ஆனா ஆரம்பத்துல சந்தேகப்பட்டான், இப்ப அப்படியே நம்ம இதை அப்படியே வச்சுக்கொண்டு ஆதியாகமம் 5க்கு வருவோம். அதுல மிகுதி வசனத்தை பாருங்க. இவ்வண்ணமா இருக்கும் என்றால் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்பு அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், என்ன நீங்க இந்த இடத்துல யுத்தத்துக்கு முன்பாக எங்க இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, அங்க இருந்து உங்களை அழைத்து வந்த ஆண்டவர் அவர் இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க. அந்த பேசாலையில அந்த முகாமில இருந்து இந்த அளவுக்கு உயர்த்தி ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஓலை வீட்டில இருந்து என்ன அந்த பொது கழிப்பறை, அன்றைக்கு ஒவ்வொருக்கு தனிப்பட்ட கழிப்பறை இல்லை, என்ன அன்றைக்கு கிணறு இல்லை, எல்லாருக்கும் அது பொதுவா இருந்தது, கழிப்பறை பொதுவா இருந்தது, ஓலை வீட்டுல தான் இருந்தோம். ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து இந்த அளவுக்கு உயர்த்துறது கர்த்தர். அவர் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஆனா நீங்க அவரை சார்ந்து இருக்கிறீங்களா? அன்றைக்கு நீங்க ஆண்டவர் மேல பற்றுதலா இருந்தது போல இன்றைக்கு ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கிறீங்களா? இல்லாட்டி உங்களுடைய தொழில, பிள்ளைகள் மேல, கடவுளை விட வேற காரியங்கள் மேல பற்றுதலா இருக்கிறீங்களா? நிறைய பேர் ஆண்டவர் உயர்த்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, மறந்து போயிடுவாங்க. ஜோன் 3:16 ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் விசுவாசம் தான் வருது. என்ன சொல்றாரு, தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல், அப்படின்னு ஆண்டவரை விட்டு பிரிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவன் ஆண்டவர் அண்டையில சேரும்படிக்கு இயேசுவை தந்தரளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு ஏன் உங்களுக்கு கொடுத்தாரு தெரியுமா? நீங்க தேவனை விட்டு பிரிந்து வாழக்கூடாது, தேவன் அண்டையில சேர்ந்து வாழணும், தேவனோடு இணைந்து வாழணும். ஆனா எல்லாம் வந்த பிறகு நம்ம தேவனை விட்டு பிரிஞ்சு போகிறவங்க அனைவரும் காணப்படுறாங்க. அப்ப இங்க பாருங்க, சொல்றாரு, ஞாபகப்படுத்துறாரு, மறந்துடாரு. இவ்வளவு இல்லை, உனக்கு சொத்து சுகம் எல்லாம் வந்துருச்சு, இப்ப உனக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்குது. என்ன பிரச்சனை? ஆபிரகாமுக்கு என்ன பிரச்சனை? பிள்ளை இல்லை. என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஒரு பிரச்சனை தான். அந்த ஒரு பிரச்சனைக்கு காரணம் கடவுள் தான். செய்த நன்மையை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தெரியல, சோஸ்திரிக்க தெரியல, பாட தெரியல, துதிக்க தெரியல. ஏன் சேர்ச்சிக்கு வரல? அந்த ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்காக அந்த காரணம் காட்டி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியல. ஏன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு எவ்வளவோ காரணம் இருக்குது. நாட்கள் போதாது. ஆகையினால நம்ம என்ன செய்வோம், கடந்து வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழகும். அப்ப 8ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே அதை சுதந்திரித்து, இப்பயும் சந்தேகத்தை பாருங்க,
அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எப்படி மற்றதெல்லாம் எப்படி சுதந்திரித்து கண்டானோ அப்படித்தான் சுதந்திரிப்பான். அப்ப அதெல்லாம் சுதந்திரித்து கொண்டான். இதெல்லாம் சுதந்திரிக்க பண்ணின ஆண்டவர் இதையும் சுதந்திரிக்க பண்ணுவான்னு தான் சொல்லியிருக்கணும். தாவீது எப்படி சொன்னாரு? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி வைத்த ஆண்டவர் இந்த விருத்தசனம் இல்லாத இந்த பெலிஸ்தின் கைக்கும் அப்படித்தான் பேசியிருக்கணும். அதுக்கு தப்பி வைத்த ஆண்டவர், அதை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்த ஆண்டவர் இதையும் சுதந்திரிக்க உதவி செய்வார். நீங்களும் சொல்லணும், ஏன்னா அங்கிருந்து விடுவித்த ஆண்டவர், என்ன ஓலையில வாழ்ந்தேனே, குப்பையா வாழ்ந்தேனே, கோபுரத்துல வைத்த ஆண்டவர் இதையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த தேவையை சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற எனக்கு வியாதியை போக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனையை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்றைக்கு இருக்கிற குறைவுகளை நிறைவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் இது சொல்றதே கிடையாது, வணங்கா கழுத்துள்ளவங்களா காணப்பட்டாங்க. அப்ப கீழே நீங்க வாசிச்சீங்கண்டா, அப்புறம் ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செஞ்ச பிறகு நீங்க 16ஆம் அதிகாரத்தை பாருங்க. இவ்வளவு சொல்லியும் அதுக்கப்புறம் நீங்க 14ஆம் வசனத்துல இன்னும் அதிகமா என்ன செய்யறார்? வாக்கு பண்றார். 13ஆம் வசனம் 13-14 வாசிங்க. 13-14 ஆதியாகமம் 15-13-14. ஆபிரகாம் பிள்ளை இல்லைன்னு சொல்றான். ஆண்டவர் திருப்பி எதை பத்தி பேசுறாரு? சந்ததியை பத்தி பேசுறாரு. அவனுக்கு ஒரு பிள்ளையே பிறக்கல. பிள்ளை பிறந்தாலும் அடுத்த சந்ததி வரும். ஏன்னா அவன் பிள்ளையை குறிச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி ஏன்னா அவர் என்ன செய்யறாரு? அவனோட உடன்படிக்கை பண்ணும்போது பேசுறாரு. எப்படி பேசுறாரு? அவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி எப்படி என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய இது இல்லாத ஒரு அந்நிய தேசத்துல, இப்ப நமக்கு இலங்கை தேசம் சொந்த தேசம், நம்முடைய அந்நிய தேசம் இந்திய தேசம், அந்நிய தேசம். இலங்கையை தவிர எந்த தேசத்துக்கு போனாலும் அது நமக்கு என்ன தேசம்? அந்நிய தேசம். அப்ப என்ன சொல்றாரு? அந்நிய தேசத்திலே என்ன உன்னுடைய சந்ததியா, உன்னுடைய பிள்ளைகள் என்ன அந்நிய தேசத்திலே எப்படி இருப்பாங்கன்னா, பரதேசின்னா என்ன? பரதேசின்னா என்ன? பரதேசின்னு என்ன அர்த்தம் பண்ண? வெளிநாட்டுல ஏதாவது நம்ம டாக்டர் வேலைக்கு போறாங்க, இங்க இருந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 10 பேர் இருக்கிறாங்க. இப்ப அவங்கலாம் யாரு? நீங்க நினைக்கிற மாதிரி பரதேசி இல்லை. என்ன அவங்களோட சொந்த தேசம் இது. அவங்க தற்காலிகமா அந்த இடத்துல இருக்கிறாங்க. தற்காலிகமா ஒரு வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? பரதேசி. அதாவது இங்கிலீஷ்ல ஃபாரினர். என்னது? வெளிநாட்டுக்காரன். அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம்? என்னது? வெளிநாட்டுக்காரன். அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னது? பரதேசி. இது நம்ம நாட்கள் தேவையில்லாத மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மையான அர்த்தம். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? எகிப்து தேசத்துல. அப்ப என்னத்தை பத்தி சொல்றாரு? அவங்களுடைய சொந்த தேசம் இஸ்ரவேல் தேசம். ஆனா எகிப்து தேசத்துல தற்காலிகமா இருப்பாங்க, பரதேசியா இருப்பாங்க. அதைத்தான் சொல்றாரு. பாருங்க, எப்ப சொல்றாரு? மோசேயோட காலத்துல நடக்க போறது, யோசேப்புடைய காலத்துல நடக்க போறது, 4 தலைமுறைக்கு முன்னுக்கே சொல்றாரு. ஆபிரகாமுக்கே சொல்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே. என்ன 4வது 5வது தலைமுறையில் நடக்க போற காரியத்தை 4-5 தலைமுறைக்கு முன்னுக்கே தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இப்படி நடக்கும். என்ன நடக்கும்? உங்களுடைய சந்ததியார் இன்னொரு தேசத்துல போய் இருப்பாங்க, அடிமையா இருப்பாங்க. சரியா சொல்றாரு, 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. கீழே வாசிங்க. அந்த தேசத்தாரை அப்படின்னு அவங்களுக்கு வேலை செய்வாங்க, அவங்களுக்கு கீழே அடிமைகளா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. கருத்துல பாருங்க, 400 வருஷம் அவங்க நல்லா சுகபோகமாக இருந்தாங்க. உபத்திரவப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, பாடுபடுவாங்க, துன்பப்படுவாங்க, சம்பளம் கொடுக்காம நடத்தப்படுவாங்க, சாப்பாடு இல்லாம இருப்பாங்க, உபத்திரவப்படுவார்கள். எத்தனை வருஷம்? 400 வருஷம். தொடர்ந்து வாசிங்க. அப்ப இப்ப இவனுக்கு ஆண்டு இதை சொல்லும் போது இடையில எழும்பி இருந்தான். இடையில எழும்பி பிரசங்கத்துல இருந்து இடையில எழும்பி போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? பின்னுக்கு சொல்ல போறது, ஐயோ அப்ப உபத்திரவமா, இப்ப நீங்க 2-3 பேர் எழுதி போனீங்கன்றா, ஐயோ அப்ப இந்த ஆண்டவரே தேவையில்லை, எனக்கு ஒரு பிள்ளையும் தேவையில்லை, இந்த சந்ததிக்கு என்ன வரப்போகுது? துண்ணு. ஐயோ ஒரு பிள்ளை, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையும் தரவே. இடையில எழுந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? எழுமனோடனே இப்படி காணாம, ஐயோ எனக்கு பிள்ளையே, ஆண்டவரே எனக்கு பிள்ளையே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கும். விளங்குதா? முழுசையும் ஆண்டவர் சொல்ல போற முழுசையும் கேட்கல. எனக்கு என்ன நடக்குது? 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. ஐயோ இந்த பிள்ளைக்கு மட்டும் இல்ல, அவன் 400 வருஷத்துக்கு என்ன நடக்க போகுது? அவனுக்கு பிறகு பிள்ளைய என்ன பண்ண போறாங்க? அப்ப இந்த புள்ள பிறகுதான் வேணுமா? அப்படி நினைச்சிருப்பானா மாட்டானா? இவன் என்னோட நினைக்கிறான், இதே நினைச்சிருப்பான். அதனால அவன் எழும்பல. என்ன நடக்குது பாருங்க, அதுக்கடுத்து பாருங்க சொல்றாரு. அப்படின்னா என்னது? இவங்களை நியாயம் இருக்க மாட்டேன். யார? உன்னுடைய பிள்ளைகளை நியாயம் இருக்க மாட்டேன், எகிப்தியரை நியாயம் இருப்பேன்.
போன கிழமை பார்த்தோம். எகிப்தியருக்கு என்ன நடந்தது? இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்து ஒருத்தரும் மிச்சம் வராதபடிக்கு நியாயம் தீர்த்தார். செங்கடலில் நாள் என்ன செய்ய பண்ணாரு? மூடி எல்லாரும் ஒருத்தரும் மிச்சம் இல்லாதபடிக்கா. யாத்திராம 14 இருக்கு. அப்ப ஆண்டவர் நியாயம் சொன்னதை செய்தாரா இல்லையா? நியாயம் தீர்த்தாரா இல்லையா? நியாயம் தீர்த்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இந்த உங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்களே ஆண்டவர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. தொடர்ந்து பாருங்க. வறுமையா வரமாட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்வாரு? நிரம்பி வழிய செய்வார். மிகுந்த வெள்ளியோடு பொண்ணோடு புறப்பட செய்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதுக்கடுத்து பாருங்க, நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். போன நம்ம இதையும் பேசுங்க. நாங்க நீடித்த நாட்களா வாழணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீடித்த நாட்கள் உன்னை திருப்தியாக்கி ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். அப்ப என்ன சொல்றாரு? உங்க வீட்டுல சமாதானம் இருக்கும், நல்ல முதிர் வயதோடு நீ மறக்க பண்ணப்படுவ. எத்தனை பேர் ஆமீன் சொல்றேன்? கெத்து செத்து பரவம் போன்னு சொல்லல, முதிர் வயதாகும் போது என்ன செய்யப்படும்? அடக்கம் பண்ண படுவேன். ரைட். இப்ப அப்படியே நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க 16ஆம் அதிகாரத்துல 1 வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 16. சரி, இப்ப போன அதிகாரம் முழுக்க யாருக்கு பிரசங்கம்? ஆதாமுக்கு பிரசங்கம். போன அதிகாரம் முழுக்க யாருக்கு பிரசங்கம்? ஆதாமுக்கு பிரசங்கம். ஒரு மாதிரி ஆதாமுக்கு பிரசங்கம். ரைட். இப்ப ஆதாமுக்கு ஓரளவு சத்தியம் தெரியுமா தெரியாதா? சத்தியம். இப்ப அவன் என்ன செஞ்சிருக்கணும்? வீட்டை போயிட்டு சாரால் சோறு போட்டுதான் சொல்றதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் சொன்னதை சொல்லி கொடுத்துருக்கோம். கேட்ட பிரசங்கத்தை என்ன செஞ்சிருக்கணும்? அவன் போயிட்டு என்ன செஞ்சான்? பிள்ளை சாப்பாடை கொண்டு வாங்க சொல்லி சாப்பாடு அந்த வேலையை பார்த்துட்டான் போல. ஏன் நடக்குது? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. ரைட். இவளுக்கு என்ன நடக்குது பாருங்க. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் இவளுக்கு இருந்தார். இவளுக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறார். ஆகார் யாரு? அடிமை பெண். ஆகார் யாரு? அவள் எந்த தேசத்து பெண்? எகிப்து தேசத்துக்கு பெண். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 5 நித்திரையை வர பண்ணி வாக்கு பண்றாரு தானே, சொல்றாரு தானே. பிரச்சனை பத்திரம் வரும். யாரால பிரச்சனை பத்திரம் வரும்? எகிப்தியரால தான் பிரச்சனை பத்திரம் வரும். அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். இப்ப வாசிங்க. ரைட். போன அதிகாரத்துல அங்க பலி போட்டாங்க. இப்ப என்ன பலி போடுறாங்க? கர்த்தர் என் கற்பத்தை கர்த்தர் அடைத்தாரு. ஆண்டவரே நீர் எனக்கு பிள்ளை தர. போன அதிகாரத்துல ஆபிரகாம் கர்த்தர் மேல குற்றம் சாட்டினான். ஆண்டவரே நீங்க எனக்கு பிள்ளை தரல. இங்க கணவன் எப்படியோ மனைவியும் அப்படியே. இவன் என்ன செய்யறார்? எல்லாத்துக்கும் இந்த ஆண்டவர், இந்த பாஸ்டர் தான் காரணம். என்ன அப்ப என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. வீடு யாரால கட்டப்படும்? கர்த்தரால கட்டப்படும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வீடு கர்த்தரால கட்டப்படும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இங்க என்ன சொல்றாங்க? அவராலே யாரு? அடிமை இவளை வீட்டை கட்டுவாங்க. என் வீடு கட்டப்படும் என்றால் ஆமென் அல்லேலூயா சத்தமா சொல்லியிருக்கான். ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கான்? போன அதிகாரம் முழுக்க 12ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனுக்கு எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ண எழுமும், எப்படியெல்லாம் புரிய வைக்க எழுமும், எப்படியெல்லாம் விளங்கப்படுத்த எழுமும். என்ன அப்படியெல்லாம் விளங்கப்படுத்தினா இவன் இப்ப என்ன செய்யறான்? இவ்வளவு நேரம் ஆமென் அல்லேலூயா வரவே இல்லை. இப்ப சத்தம் வாய் திறக்கவே இல்லை. ஆனா எப்படியா வாய் திறக்குது? நானும் ஒரு பாஸ்டரும் பைக்கில் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கும் போது அந்த உங்களுக்கு தெரியும் தெரியல, போன வருஷம் வெள்ளத்தை என்ன செஞ்சாங்க? ஒரு கிராமத்திலிருந்து இறங்கி 2-3 கிராமத்திலிருந்து இறங்கி நடு ரோட்ல நின்று யுத்தம் பண்ணல, போராட்டம் செஞ்சாங்க. ஏன்னா அந்த மரத்தையெல்லாம் வெட்டி போட்டு போராட்டம் செஞ்சாங்க. அங்க ஒரு சர்ச்சுக்கு போற ஸ்திரீ அங்க இருந்தாங்க. முன்னுக்கு அவங்க தான் நிற்கிறாங்க. அங்க கேமரால பேசி கொண்டிருக்கிறாங்க. சர்ச்சில் வந்தா அமைதியோ அமைதி, மயான அமைதி. பாஸ்டர் சொல்றாரு பின்னிக்கு இருந்து, அமைதி அமைதி மயான அமைதி. ஆனா அங்க சத்தம்ண்டா ஓட சத்தம்னா டிவில தான் வந்தாரு. அவர் டிவியில போன்ல பார்த்து சொல்றாரு. சத்தம்ண்டா அவங்களோட சத்தம் தான் என்ன செய்யுது? அந்த இடத்தையே ஆக்கிரமிக்குது. நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள வந்தா இவங்க பண்ண தெரியாது, பாட்டு படிக்க தெரியாது, ஆமே நல்லதையா சொன்னாங்க, சத்தமே வராது. ஆனா வெளியில ஒரு பிரச்சனைண்டா என்ன செய்யலாம்? எங்க நிற்பாங்க? ஃப்ரண்ட்ல நிற்பாங்க, முன்னுக்கு நிற்பாங்க. அதே அமைதியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்ப பாருங்க இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஆபரணம் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? எதுக்கு ஆமேன் போட்டிருக்கணுமோ அதுக்கு ஆமேன் போடல. எதுக்கு அல்லேலூயா சொல்லணுமோ
அதுக்கு அல்லேலூயா சொல்லல. இப்ப ஆறுற பேச்சுக்கு அல்லேலூயா ஆமீன் வருது. இதேதான் அங்கே நடந்தது, ஏதேன் தோட்டத்துல நடந்தது. கடவுள் என்ன செய்யறாரு? புசிக்காதுன்னு சொல்றாரு. ஏவாள் இது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதுமா இருக்குது, செம்ம டேஸ்டா இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டுதான்ப்பா ஆமே நல்லதா சொல்லி வாங்கி என்ன செய்யறாங்க, அதோட கதை கண்கள். அப்ப இங்க என்ன நடக்குது? அதே காரியம் தான் நடக்குது. நிறைய நேரத்துல நம்ம இதுதான் ஆண்டுடைய வார்த்தையை மீறி தேவையில்லாத ஆட்கள் சொல்றதை கேட்கறதுனால, மனுஷங்க சொல்றதை கேட்கறதுனால, ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமா சொல்றதை கேட்கறதுனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனை. பாஸ்டர் நமக்கு எவ்வளவு ஆலோசனைகளை சொல்லியிருப்பார். அது வேணாம், அதை விட்டுரு என்ன அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப இன்னைக்கு அதுக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் பெற்றதுக்கு காரணம் இதுவும் ஒன்று. அப்ப இங்க பாருங்க, சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்திருக்கிறது. ஆபிரகாமின் மனைவியாகிய சாரா ஈர்த்திரஸ்தன் அந்த அடிமை பெண் ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனைவியாக, கர்த்தர் தான் ஒருத்தருக்கு மனைவியை கொடுக்கிறது. மற்ற மனுஷங்க என்ன செய்ய முடியாது, கொடுக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஏன்னா மனைவி கர்த்தர் கொடுக்கிறது, பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அப்ப கர்த்தர் கொடுப்பார் நிச்சயத்தோட சாரா இருந்திருக்கணும். என்ற கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இவன் தேவையில்லாத வேலை செய்யறான். பாருங்க, ஒரு தப்பு செஞ்சா தப்புக்கு மேல தப்பு தான் செய்யும். இன்னைக்கு நீங்க இந்த ஓய்வு நாள ஆசிரியப்பான ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமா நீங்க இருந்து வீட்டுல இருந்து பாருங்க, இன்னும் நிறைய தப்பு செய்வீங்க. வீட்டுல இருந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமா நிறைய காரியம் செய்வீங்க. என்ன அப்ப இன்னைக்கு காலம்பர 10 வசனத்துல சொல்லுது, என்ன ஓய்வு நாள்ல உங்களோட வீட்டுல இருக்கிற செல்ல பிராணிகளுக்கு கூட வேலை வைக்காதுன்னு சொல்லுதா இல்லையா? அப்ப இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப பாவத்துக்கு மேல பாவம் நடந்து கொண்டே இருக்கும். சரி, அப்ப அங்க அப்புறம் என்ன நடக்குது வாசிங்க. இப்ப என்ன நடக்குது? யார் செஞ்ச தப்பு? சாரார் செஞ்ச தப்பு அவளுக்கே வினையா வருது. அவள் தான் என்ன செய்தாள்? இப்ப ஆபிரகாம் என்ன செய்யலாம்? அதுக்கு கீழ்ப்படுகிறான். 2 பேருக்கு இப்ப ஆகாரும் தப்பு தான் செய்யறான். ஏன்னா ஆகார் இவ்வளவு வருஷமா ஆபிரகாமோட சாராரோட இருக்கிறாங்க. அப்ப அவளுக்கும் கடவுளை பத்தி கொஞ்சம் தெரியுமா தெரியாதா? கடவுளை பத்தி தெரியுமா தெரியாதா? ஏன் கடவுளை ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாருன்னு தெரியுமா தெரியாதா? சந்ததியை தருவேன்னு சொன்னார். சாரார் மூலமா சந்ததியை தருவேன் ஆகாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு கொண்டும் சாராடுற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார், மனுஷங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். உங்க எல்லாருக்குமே ஆண்டுடைய வார்த்தை தெரியும், தெரியாது யாருமே சொல்லுகிறார். எவ்வளவு பிரசனம் கேட்டிருக்கிறீங்க, என்ன எவ்வளவு பாடல்கள் மூலமா நமக்கு சத்தியம் தெரியும். தெரிஞ்சு கொண்டு சில காரியங்களை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப என்ன அற்பமா என்னும் போது இப்ப அடுத்த 2 வசனத்தை பார்ப்போம். என்ன சொல்றாரு? இப்ப பழி யார் மேல போடுறான்? ஆபிரகாம் மேல. நீர் தான் காரணம். யார் காரணம்? அவன் பேசாம தானே வந்து சாப்பாடை வாங்கிட்டு சும்மா கிடந்தான். இவள் தான் கொண்டு போய் என்ன செய்தாள்? அப்ப பாருங்க, எனக்கு வந்த நேருக்கு அநியாயம் செய்தே இவள் தான். ஆனா உமது மேல் சுமாரும் என் அடிமை பெண் உம்முடைய மடியிலே கொடுத்து அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை எப்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம்தான் தீர்க்கணும். 3 பேருக்கு நியாயம் தானே, அதான் நியாயம் தீர்த்து விட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ ஒரு அடிமை பெண். இப்ப பாருங்க, திருப்பியும் தவறு செய்யறான். ஆனா சொன்ன ஒரு தப்பு செஞ்சா திருப்பி இப்ப என்ன செய்யறான்? அவன் இவனுக்கு வேணுமென்றா எடுப்பானா, வேணாமென்றா அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியா விஷயம் தெரியல. அதே போலதான் இந்த சம்பவத்தின்படி நிறைய பிரச்சனைகள் நம்முடைய பிரதேசத்திலே நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே பாஸ்டர் நமக்கு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, ஆண்டுடைய வார்த்தையும் சொல்லுது. ஏன்னா திருமண வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய கிராமம் முழுக்க முக்காவாசி பேர் எப்படி திருமணம் செய்யறாங்க. கடந்த நாட்கள் 2 நாளைக்கு முன்பு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஊர்ல பெரிய ஜிஎஸ் எல்லாருக்கெல்லாம் வந்தாங்க, வந்து நிறைய காரியங்கள் அந்த இடத்துல கலந்து ஆலோசித்தாங்க. அப்ப கச்சேரியில நம்முடைய பிரதேசத்துல பேர் 4 தான். என்ன செய்தான்? கடவுள் இதை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அங்க என்ன செய்யுது? 4. அப்ப இதெல்லாம் மாற்ற விரும்புறாரு. ஏன்னா இதுல சபைக்குள்ள இருக்கிற குடும்பங்களையும் பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கீழ்ப்படியாமை. இந்த இடத்துல உங்களுடைய பிரச்சனைக்குரிய ஆக்களுடைய கீழ்ப்படியாமை. எவ்வளவோ ஆலோசனைகள். ஏன்னா திருமண வாழ்க்கையிலையும் என்ன செய்யணும்? பாஸ்டர் அந்த ஆலோசனை செஞ்சுட்டு அதே போல பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் என்ன செய்யணும்? திருமணம் செய்யும். அதை மீறி செஞ்சா எதிர்காலத்துல இப்படிப்பட்ட ஆரம்பத்துல நமக்கு உலங்கால், ஐயோ அவன் நல்லவன், அவன் பல்லவன், அவன் போதும், அப்படிதான் இருக்கும். போகத்தான் என்ன செய்யும்? பிரச்சனைகள் வந்து நம்முடைய கடைசியில நம்மளோட தலையில ஏறி நிற்கும். அப்பயும் நம்ம யாரை குறை சொல்லுவோம் தெரியுமா? கடவுளையும்
ஊழியக்காரனையும் தான் குறை சொல்லணும். ஏன்னா அவங்க இன்றைக்கும் அதே தான் ஏற்கனவே வாழ்க்கையை அழிச்சு கொண்டீங்கன்னா இருந்தால் இப்போ என்ன செய்யக்கூடாதுல்ல, டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாத காரியத்துக்குள்ள போக கூடாது. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கடவுள் மாற்றுவார். கடவுளால் மாற்ற முடியாத மனுஷன் ஒருத்தருமே இல்லை. ஒரு நாளும் அது ஆண்டவருக்கு சித்தமானது கிடையாது. நம்ம தான் நம்முடைய தலைவிதியை நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கொள்றோம். ஆகையினால் இங்கே என்ன நடக்குது? இவன் என்ன செய்யறான்? அவனுக்கு வேணுமென்றவனே என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கிறான். வேணாமன்றவனே தூக்கி எறிகிறான். எரிஞ்ச பிறகு அவள் என்ன செய்யறாள்? போறாள். அவள் தண்ணி எடுத்து ஒரு போத்த தண்ணி எடுத்துக்கொண்டு போறாள். ஆண்டவர் கண்டு நீரூற்று காட்டுறார். காட்டி சொல்றாரு, நீ செய்யறது தப்பு, நீ போய் உங்க நாச்சியார்ட்ட திரும்பி போ. கீழே இருக்கிற வாசனையை நாங்கள் முடிக்க போறோம். பாத்தீங்களா என்ன சார், நாச்சியாரை சாராலை விட்டு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசனை நீ ஒரு தப்பு பாவம் தப்புன்னு தெரிஞ்சும் நீ என்ன செஞ்ச? அவருடைய சொல்லுக்கு, ஆணுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம நாச்சியார சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு வேண்டுமென்றே உனக்கு பாவம், இது பாவம் தப்பு, எதிர்காலத்தில் இதுக்குரிய பலன் அனுபவிப்பேன்னு தெரிஞ்சு என்ன செஞ்ச? தப்பு செஞ்ச. ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு மேல தப்பு செய்யாம போயிட்டு அவளுக்கு கீழே அடங்கி இரு. உங்க தலையெழுத்து நீ தான் என்ன செஞ்ச. அதே போல சாராளுக்கும் அதே தண்டுதான். அவளுக்கு உரிய நீதி ஆண்டு நியாய திருப்ப கொடுத்தார். அவள் செஞ்ச தப்புக்கு அவள் இவள் அற்பமா என்றார். இவள் செஞ்ச தப்புக்கு அவள் இவளை கொடுமைப்படுத்துறாள். இப்ப இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்புக்கு அவரை நம்ம என்ன செய்யறோம்? அவனும் காரியங்களை செய்யறான். அவனுக்கும் என்னது? இவங்க ரெண்டு பேரும் கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் அவனுக்கு தலையில மேல அவனுக்கு பிரச்சனை கூடிட்டு. இதுல ஒருத்தர் மூன்று பேருமே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. இன்னைக்கு அதே போலதான் சபையில இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் காரணம், என்னுடைய வாழ்க்கையில வந்து இந்த பிரச்சனை காரணம் மற்றாக்கள் இல்லை, நீங்க இல்லை, எங்களோட குடும்பம் இல்லை, வேற யாரும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் நான். அதே போல இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆக்களுக்கு வர்ற பிரச்சனைக்கு காரணம் மற்றாக்கள் மேல பழிய, புருஷன் மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ இல்லை மற்ற உறவினர்கள் மேலேயோ பாஸ்டர் மேலேயோ ஆண்டவர் மேலேயோ பழி கூட கூடாது. நாங்க தான் பொறுப்பேற்கும். என்னுடைய கீழ்ப்படியாமையினால், என்னுடைய கீழ்ப்படியாமையினால இது நடந்தது. ஆகையினால ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னென்றால், கர்த்தரை நம்புங்க. இதுக்கு பிறகு ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான். அவதான் ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஒருவேளை நீங்க கடந்த நாட்கள் ஆபிரகாமை போல தப்பு விட்டுருக்கலாம், சாராளை போல தவறு விட்டுருக்கலாம், ஆகார போல தவறு விட்டுருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அதுக்குரிய பலனை உலகம் அனுபவிச்சு கொண்டே இருக்குது. ஏன் இங்கால ஆபிரகாமுடைய சந்ததி, இங்கால இஸ்மாவேலுடைய சந்ததி. அங்க இஸ்ரேல் தேசத்துக்கு இன்றைக்கும் யுத்தம் நடக்குது. அங்க இருந்து இங்க குண்டு போடுறாங்க, இங்க இருந்து அங்க அழிவுகள் நடந்து கொண்டே இருக்கு. என்ன அதுக்கப்புறம் அப்படியே ஆகார பிள்ளைகள் என்ன செய்வாங்க கீழே அடுத்த கிழமை பார்ப்போம். அடுத்த கிழமை கீழே நீங்க தொடர்ந்து நீங்க வீட்டிலையும் வாசிச்சுட்டு வாங்க, இன்னும் அதிகமாக உங்களுக்கு உலகம். ஆகையினால நான் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றால், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கடவுளை நம்புவீங்களா? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை கடந்த நாட்களை பிளவுட்டிருப்பீங்களா இருந்தா திருப்பி பிழைக்கு மேல பிழை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஆண்டவரை இந்த சூழ்நிலையை மாத்துங்க. நான் தப்பு விட்டுட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன், ஆகார போட ஓட போறது கிடையாது. ஆண்டவரை நீ மன்னிச்சு கொள்ளுங்க. தாவீது ராஜா செஞ்ச நல்ல காரியம் அதுதான். அவன் தவறு செஞ்சுட்டு அவன் தன்னை கொலை செய்யல, தன்னுடைய ஜீவனை அழித்து கொள்ளல, கையை காலை வெட்டல. என்ன அவன் என்ன செய்யறான்? பச்சை பால் தூக்கி விடல, பச்சை பால் சேர்த்து கொண்டு என்ன செய்யறான்? அதுக்கப்புறம் ஆண்டுடைய சமூகத்துக்கு ஓடுறான். ஓடி முழங்கால் பருகிறான். படிக்கிட்டு என்ன செய்யறான்? ஆண்டவரே நான் பச்சை பாலுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் உரியாக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். அப்படி சொல்லல, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக உங்களுடைய வார்த்தையை மீறிட்டு என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் மன்னித்தார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிச்சார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க? ஆண்டவர் உங்களை மன்னிக்க தயாரா இருக்கிறார். அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது கர்த்தரை, இதனாலதான் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏனென்றால் நாங்கள் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறவரா இருக்கிறார். நம்ம எப்பெல்லாம் கீழே விழுறோமோ அப்பெல்லாம் அவர் பரியாசம் பண்ணுகிறவர் அல்ல, நம்மை குனிந்து தூக்குகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தூக்குகிறவரா இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க இருக்கிற நிலைமையில மனுஷங்க உங்களை கையை விட்டுடலாம், உங்களை பத்தி கூட பேசலாம், உங்களை பத்தி புறம் பேசலாம், உங்களை பத்தி மற்றவனிடத்துல, உங்களை பத்தி உங்களோட குடும்பத்தை பத்தி மற்றவனிடத்துல தேவையில்லாத காரியத்தை பேசி தெரியலாம். இன்னைக்கு அனைத்து சபைக்குள்ள இருக்கிற மற்றவங்க கூடி பேசலாம். நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க, அவங்கள்ட்ட சண்டைக்கெல்லாம் போகாதீங்க.
நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அநேகர் உங்களை பத்தி பேசுறாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க, அங்க சண்டைக்கெல்லாம் போவாதீங்க. ஆண்டவர் நீதியா நியாயம் தீர்ப்பார். அவன் கிரியைகளுக்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய கண்களை மூடினவர்களாக ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள், என்னுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் உண்மையில இறக்கி வைக்கிறேன். நீங்க தீர்வை தாங்க சுவாமி, நீங்க தீர்வை தாங்க சுவாமி. யோசேப்பை குழியிலிருந்து தூக்கினீரே, என்னையும் தூக்கி எடுங்க. நான் விழுந்து போயிட்டேன் ஆண்டவரே, நான் உங்களுடைய வசனம் தெரிஞ்சு நான் விழுந்து போயிட்டேன். உங்களுடைய வசனம் தெரிஞ்சு என்னுடைய போதவர்களுக்கு சொல்லி தந்தும் நான் அதை கீழ்ப்படியாம ஆதாம போல, ஆபிரகாம போல, சாராள போல, ஆதார போல தப்பு பண்ணிட்டேன். என்னைய மன்னிங்க சுவாமி, என்னைய மன்னிங்க ஆண்டவரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. சொல்லுவோமா? குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. நான் நம்பும் கேடகர் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. சொல்லுவோம், நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர், ஆளுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர், ஆளுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, தூதிக்கு பாத்திரரே, ஆளுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய குடும்பமாக சபையாக இணைந்து உம்மை சோஸ்தரிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை நமஸ்கரிக்க, அந்த காணிக்கைகளை செலுத்த, விசேஷமாக இந்த நல்ல வார்த்தை அந்த கேட்க தந்த மாபெரும் சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். அல்லது இந்த வார்த்தையின்படி நாங்களும் ஆபிரகாமை போல, ஆகார், சாராளை போல, ஏவாளை போல, ஆதாமை போல நாங்களும் தவறுவிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க சுவாமி. நாங்கள் செய்த தவறினாலே தான் இத்தனை துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள். ஆண்டவர், அதை எங்களுடைய சந்ததியை பாதிக்காத வண்ணம் ஆண்டவரே எங்களுக்கு மனமிறங்குங்க சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளை இதை ஆண்டவர் பாதிக்காத வண்ணம் மனமிறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவர், நாங்கள் இதற்காக இன்னும் மேலும் ஆண்டவர் இந்த காரியத்தினாலே நாங்கள் மேலும் மேலும் தவறு செய்யாதபடிக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஞானமா இருக்க, இனிமேல் சரி நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளையும் கேட்க ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாளுமா இந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொருவரையும் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிற குறைவுகள் நிறைவாவதாக, குடும்ப பிரச்சனைகளிலே சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. இன்று கண்ட எகிப்தியரை நீ காண மாட்டீர்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் அதை சொன்ன ஆண்டவர் செய்து முடித்தது போல இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், குடும்ப பிரச்சனைகள், வறுமை, வேதனைகள் இன்றோடு ஒழிந்து போவதாக. அதை கர்த்தரை நம்புவார்களாக, கர்த்தர் அதை மாற்றுவார் என்று விசுவாசிப்பார்களாக, அதை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்வார்களாக சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, அதே போல தொழில் வளங்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பீராக. ஆண்டவர், இந்த கிராமத்துக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கிராமத்தின் பேர் ஆண்டவரே அநேக இடங்களிலே ஆண்டவரை கெட்டி போய் கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த கிராமத்தின் நினைவுக்கு மேல் இறங்கின ஆண்டவர் அப்பா, அந்த கிராமத்தின் மேல் மனமிறங்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை கொண்டு இந்த கிராமத்தை ஆண்டவரை நீர் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரை பவுலை கொண்டு தேசங்களை மாற்றின ஆண்டவர், எங்களை கொண்டு மாற்றுவீராக. எங்களுடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே.
நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாள் முழுவதும் எங்களை நீர் ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கிழமை பரியந்தம் இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வாதமாய் நடத்துங்க சுவாமி. இந்த வார்த்தைக்கு உண்மையுமாய் நடக்க இந்த பிள்ளைகளை வழிநடத்துவீராக, போதித்து நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனாய கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியநீக்கம் ஆசீர்வாதம் உலகத்தின் முடிவு வரைந்த நீங்க கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு வாழ தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பலன்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.